இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடல்ல மீன் பிடிக்க போன புருஷன் புயல்ல சிக்கி காணாம போய் 4 வருஷம் ஆச்சு. அவரு உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அந்த பொண்ணு மனசுல எப்படியும் தன்னோட புருஷன் திரும்ப வந்துருவான், அவனோட சேர்ந்து வாழ்வோங்கிற நம்பிக்கைய மட்டும் அந்த பொண்ணு இன்னும் கைவிடாம கெட்டியா புடிச்சிட்டு இருக்கா. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அம்மா அப்பான்னு எத்தனை பேர் என்னென்ன சொல்லிருப்பாங்க. அந்த பொண்ணோட மனசை மாத்த முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காம எப்படியும் தான் புருஷன் வருவாருன்னு அவரை கொண்டு வந்து என் கூட சேர்க்க வேண்டியது இந்த ஆத்தாவோட பொறுப்பு, கடமைன்னு இன்னும் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா. அந்த நம்பிக்கை எனக்கு வேணும் தான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்க சொல்லி உரைக்காத எனக்கு அந்த பொண்ணு மூலமா அம்மன் எனக்கு உணர்த்திட்டா மாமா. புருஷனுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் மாமா. ஆனா எதுக்காகவும் புருஷனை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு அந்த பொண்ணு மூலமா நான் உணர்ந்துட்டேன். தாலி கட்டின புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாமலேயே அவரோட சேர்ந்து வாழுவோங்கிற நம்பிக்கையில 4 வருஷமா அந்த பொண்ணு அவருக்காக காத்துட்டு இருக்கும் போது என் கண்ணெதிரில் இருக்கிற உங்களுக்காக நான் ஏன் காத்திருக்க கூடாது? இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரிஞ்சிடலாங்கிற வார்த்தைய நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன் மாமா. அம்மா நம்மளை ஏத்துக்க எத்தனை மாசம் வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன சோதனை வந்தாலும் பரவாயில்ல, நாம பொறுமையா காத்திருப்போம் மாமா. உனக்குள்ள ஏற்பட்டிருக்க இந்த தெளிவு கூடி சீக்கிரம் நம்மள ஒன்று சேர்த்து வைக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, குளத்துல இருந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைச்சதுன்னு ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? அது வந்து மாமா, அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு வெளியே சொல்லாம இருந்திருப்ப. ஆனா குருஜி மூலியமா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே நல்லதுக்காக நினைப்போம். போலாம். சாமி கும்பிட்டு போலாம் மாமா. யூனியன் சார்பா நடத்தின இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கே. இவ்வளவு செலவா இருக்காதே. மற்ற மெடிக்கல் கேம்ப்ல டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க மேடம். ஆனா நாம மெடிசனும் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் மேடம். அதனால தான் செலவு அதிகம் மேடம். எத்தனை பேர் வந்தாங்க, யார் யாருக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுத்திருக்கீங்க, இந்த டீடைல்ஸ் எதுவுமே உங்க அக்கவுண்ட்ல டேலி ஆகல. இந்த ஃபங்க்ஷனுக்கு செலவு கூட ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இவ்ளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாத்துக்கும் ரிசிப்ட் இருக்கு மேடம். ரெசிப்ட் இருக்கு, ஆனா ஒண்ணு கூட ப்ராப்பரான ரெசிப்ட் கிடையாது. ப்ராப்பரான ரெசிப்ட் இல்லைன்னா அது அக்கவுண்ட்ஸ்ல சேர்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது? என்ன பொய் கணக்கு எழுதிட்டு அதை என்கிட்ட நியாயப்படுத்த பாக்குறீங்களா? 24 hours டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள தப்பா இருக்கிற டிரான்சாக்ஷனை சரி பண்ணி என்கிட்ட சரியான அக்கவுண்ட்ஸை ஒப்படைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன். சுந்தரண்ணே, பட்டம்மா, நான் உன்னை பார்த்து பேசணும்னு தான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். நீயே எதிரில் வந்துட்ட. என்ன விஷயம்? ஏன் நீ டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பட்டம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா? என்னாச்சுன்னு? என்ன பண்றது பட்டம்மா, பொண்ணை பெத்து தொலைச்சிட்டேனே. காலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். அப்படி இல்ல, அவளை ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். எதுக்கு நீ இப்படி வருத்தப்படுறீங்க? நீங்க இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்னென்ன நடந்துச்சு? தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு பார்வதி கிட்ட கண்டிப்பு காட்டாம பாசமா நடந்துகிட்டது தப்பா போச்சு. என் பொண்ணுதான் புத்தி கட்டு போய் மனம் போன போக்குல நடக்கிறான்னா
பெரிய தம்பியும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி நடந்துக்குருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பட்டம்மா. சுந்தரண்ண எதை சொல்றாரு? பார்வதி பெரிய தம்பி கல்யாண விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன சொல்றீங்க சுந்தரண்ணே? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு பட்டம்மா? எல்லாமே கைமீறி போயிடுச்சு. பார்வதி பெரிய தம்பி விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. பார்வதி உயிருக்கு கூட ஆபத்தா முடியலாம். பார்வதி பெரிய தம்பி கல்யாண விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் அண்ணா இவ்வளவு கவலைப்படுறாரு. நானும் பார்வதி கிட்ட பேசி பார்த்துட்டேன். பார்வதி என் கையில எதுவும் இல்லைன்னு சொல்றா. பெரிய தம்பி கிட்டயும் பேசினேன். அவரும் அம்மாவை நினைச்சு பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பார்வதி தான் என் மனைவின்னு என்கிட்டயே வாக்கு கொடுக்கறாரு. என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல பட்டம்மா. எனக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை செஞ்ச பார்வதி என்கிட்ட சொல்லவே இல்ல அங்கிள். நானா கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்வதி உண்மையை ஒத்துக்கிட்டா. பார்வதி மட்டும் அப்ப குளத்துல இருந்து லிங்கத்தை எடுக்காம விட்டிருந்தா அது கண்டிப்பா மித்ரா கைக்கு தான் போயிருக்கும். தாம் பண்ற தியாகம் கூட அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற பெருந்தன்மை எத்தனை பேருக்கு வரும்? உன்ன மாதிரி ஒரு குணமான பொண்ண மருமகளா ஏத்துக்க அகிலாக்கு மனசு வரலையே. என்னப்பா சொல்றீங்க? லிங்க விஷயமா அம்மா என்ன சொன்னாங்க? பார்வதி தான் இந்த வீட்டு மருமகன்னு குருஜி நேரடியா உன் அம்மா கிட்ட சொல்லலையே தவிர சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காரு. அது விஷயமா உன் அம்மா என்கிட்ட பேசும்போது நான் கிட்டத்தட்ட குருஜி மாதிரி தான் சொன்னேன். ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படணும்னு விதியே இருந்தாலும் அந்த விதிய நான் என் மதியால மாத்தி காட்டுவேன். அந்த முயற்சியில இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட உயிரே போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என் பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். உன் அம்மா குடும்ப கௌரவத்துக்காக உயிரையே விட்டுருவன்னு சொல்றா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லாதே. அம்மா இவ்வளோ உறுதியாக இருக்காங்களேன்னு நினச்சி கவலைப்படாதீங்கப்பா. எல்லா விஷயத்துலையும் இப்படி உறுதியாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்ல கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அம்மாவை சமாதானப்படுத்திடலாம். நீ சீக்கிரம் அந்த புள்ளியை கண்டுபிடிச்சு உங்க அம்மாவை சமாதானப்படுத்தாதே. இந்தாங்கம்மா. இவங்க எல்லாரும் பார்வதி பெரிய தம்பிக்கு ஆதரவா? இது எனக்கு தெரியாம போச்சே. இது எதுல கொண்டு போய் முடிய போகுதோ? அம்மாவுக்கு தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனை ஆயிடுமே.